கரூர் வேலுச்சாமிபுரத்தில் காவல்துறையின் அனுமதியுடன் தாவேகாவினர் ஏற்பாடு செய்திருந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மூச்சு திணறி பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 29ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடமும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. அப்போது மக்கள் கூட்டத்திற்குள் விஜயின் பிரச்சார பேருந்து நுழைந்ததால்தான் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்றும், தாங்கள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் விஜயின் பிரச்சார பேருந்து கூட்டத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுக்கு அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் போலீசார் தரவில்லை என்று மறுத்த தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தினர் மீது தடியடி நடத்தி பிரச்சார பேருந்தை கூட்டத்திற்குள் கொண்டு சென்றதே போலீசார்தான் என்றும் தெரிவித்தனர். இதனால்தான் போலீசார் அனுமதி அளித்த இடத்திற்கு வந்ததும் தங்கள் கட்சி தலைவர் விஜய் போலீசாருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறினர். விஜய் பேருந்தின் உட்பகுதிக்குள் சென்று அமர்ந்து கொண்டதால்தான் அவரை பார்க்க முடியாமல் தவித்த தொண்டர்கள் ஒரே இடத்தை நோக்கி நகரத் தொடங்கியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் காரணமாக விஜயின் பிரச்சார பேருந்து இந்த சம்பவத்தின் முக்கிய தடயமாக காணப்படுவதால் அதனை கைப்பற்றி ஆய்வு செய்ய சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி பனையூரில் உள்ள தாவேக கட்சி அலுவலகத்தில் இருந்து விஜயின் பிரச்சார பேருந்து அவரது ஓட்டுநருடன் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வைத்து சிபிஐ அதிகாரிகள் பேருந்தின் நீள அகலங்களையும் உயரத்தையும் அங்குலம் அங்குலமாக அளவீடு செய்தனர். 41 பேர் பலியான வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் நடந்த இடத்தில் அதிகபட்சமாக எவ்வளவு பேர் நிற்க முடியும் என்பதை ஏற்கனவே அளவெடுத்து கணக்கீடு செய்து வைத்திருந்த சிபிஐ அதிகாரிகள் அப்படிப்பட்ட இடத்திற்குள் பேருந்து நுழைந்ததால் நெரிசல் ஏற்பட்டதா என்பதை அறிவதற்கு பேருந்தை ஆய்வு செய்வது முக்கியமானது என்று சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையே சிபிஐ அதிகாரிகள் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ததாக தகவல் பரவிய நிலையில் அதனை மறுத்துள்ள நிர்மல்குமார், சிபிஐ அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் ஆய்வுக்காக தாங்கள்தான் ஓட்டுநருடன் கரூருக்கு பேருந்தை அனுப்பி வைத்ததாகவும், ஆய்வுக்கு பின்னர் பேருந்து தங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்தார். வருகிற 12ஆம் தேதி டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு தாவேக தலைவர் விஜயை ஆஜராக சம்மன் அனுப்பி உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அவர் பயன்படுத்திய பேருந்திற்குள் என்னென்ன வசதிகள் உள்ளது, இந்த பெருங்கூட்டம் குறித்த தகவல் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டதா, பேருந்தில் நின்றிருந்த விஜய்க்கு கூட்ட நெரிசல் கண்ணுக்கு தெரிந்ததா என்பது குறித்து விரிவாக விசாரிக்க உள்ளதால் முன்கூட்டியே அவரது பிரச்சார பேருந்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.